அவரை முதல்வராக கொண்டு, அவரை தலைவராக கொண்டு, அவரை மெய்ப்பராக கொண்டு, அவரை போதகராக கொண்டு வாழ்வோமையானால் நம்முடைய நாட்களை அவர் பெருக பண்ணுவார். தேவன் நமக்குள்ள இருப்பார். பிரியமான தேவனுடைய உறவுகளே, உங்களை மனதார இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 9:11 என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 விதமான கூட்டத்தை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஒன்று, நான் வாழவே வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அநேக ஆதியிலே மரித்து போய்விட்டார். இங்கு கர்த்தர் சொல்றாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும். அவரை நம்முடைய வாழ்க்கையின் முதல்வராக கொண்டு, ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்வின் தலையாக கொண்டு, அவரை போதகராக, தீர்க்கதரிசியாக, அவரை எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவர் என்ற ஸ்தானத்தில் அவரை வைத்து வாழ்வோமையானால் நம்முடைய நாட்கள் பெருகும். அந்த பெருகுகிற நாட்களில் அவருடைய பெருக்கத்தை காண்போம். நாட்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை காண்போம். நம்முடைய நாட்களுக்குள் அவர் இருப்பார். அவர் இல்லாத நாட்கள் வெறுமையாயிருக்கும். அவரை கொண்டு வாழுகிற நாட்கள் ஆசீர்வாதமாயிருந்த ஆண்டு அவரை கொண்டு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை